பேக்கரி மகாராஜ் தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை தினமான இன்று புதுகை வரலாறு மாதாந்திர காலண்டர் விநியோகிக்கப்பட்டது. புதுக்கோட்டை பேக்கரி மகாராஜ் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் மார்த்தாண்டபுரத்தில் இருந்து திருவருள் பேரவை நிர்வாகிகள் தலைவர் சம்பத்குமார் தலைமையில் காலை 9 மணி அளவில் மார்த்தாண்டபுரம் RC சர்ச்சுக்கு சென்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்விற்கு முன்னதாக புதுகை வரலாறு 2025ஆம் ஆண்டு மாதாந்திர காலண்டர் விநியோகம் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்து மதத்திலிருந்து திலகவதியார் ஆதினகர்த்தர் தயானந்த சந்திரசேகர் சுவாமிகள், கிறிஸ்துவ மதத்தில் இருந்து முன்னாள் மாவட்ட வர்த்தக கழக தலைவர் சேவியர், இஸ்லாமிய மதத்திலிருந்து பெரியவர் சபியுதீன் ஆகிய 3 பேரும் சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக புதுகை வரலாறு மாதாந்திர காலண்டரை வெளியிட்டு அகம் மகிழ்ந்தனர். பின்னர் திருவருள் பேரவை நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மார்த்தாண்டபுரம் RC சர்ச்சுக்கு சென்று கிறிஸ்துவ மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ச்சியாக சர்ச்சில் வழிபாடு செய்த அனைவருக்கும் புதுகை வரலாறு காலண்டர் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் புதுகை வரலாறு நாளிதழ் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மாதாந்திர காலண்டரை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு மற்றும் நடப்பு ஆண்டுகளைப் போல் வரும் 2025ஆம் ஆண்டு புதுகை வரலாறு காலண்டர் வெளிவருவதற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் பேக்கரி மகாராஜ் குழுமம் பேருதவி அளித்துள்ளது. இன்றைய புதுகை வரலாறு நாளிதழுடன் இக்காலண்டர் விலையின்றி இலவசமாக வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை திருவருள் பேரவை சகோதர சகோதரி அனைவரும் ஒன்றிணைப்பது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதுதான் வாழ்க்கைக்கு அவசியம். இதைத்தான் கிறிஸ்து பிறப்புல நமக்கு அறிவுறுத்துகிறது. சமாதானம், சமத்துவத்தை இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று அனைவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்புலா வாழ்த்துக்களும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட திருவருள் பேரவை முக்கியமான பண்டிகைகளை மற்ற சமயத்தவர்களை இணைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பொங்கலை, அதுபோல ரமலான் பெருநாளை, இன்றைக்கு கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ், இந்த 3 பண்டிகையையும்
ஆண்டுதோறும் எல்லோரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவருள் பேரவை என்ற இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு திரு குன்றக்குடி அடிகளார் அதற்காக பெரிய முயற்சியை எடுத்து இதை தொடங்கி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் அமைதி என்பது மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரையிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை அவ்வளவு வேகமாக ஓடுகிறது. ஏன் ஓடுகிறோம், ஏன் உழைக்கிறோம், ஏன் சம்பாதிக்கிறோம் என்றால் நிம்மதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக தூங்க வேண்டும். இந்த நிம்மதியான வாழ்க்கை எப்போது வரும் என்று கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வீதிக்காரர், பக்கத்து சமயத்துக்காரர், பக்கத்து நாட்டுக்காரர், இப்படி உலக அளவில் பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மோடு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலக அமைதி என்பது வரும். அதனுடைய அடிப்படையான இடமாக இந்த பண்டிகைகள் அமைகிறது. 25 ஆண்டுகளை கடந்து இந்த தேவாலயத்துக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாளிலும் அந்த குழந்தை பிறந்ததை மகிழ்ச்சியோடு அவர்களோடு பகிர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கும் வந்திருக்கிறோம். தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த பண்டிகை கொண்டாட்டம் அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் நீடிக்கும் என்பது எங்களுக்கு திண்ணமான நம்பிக்கை உண்டு. யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த திருவருள் பேரவையின் உறுப்பினர்கள். நன்றி, வணக்கம்.